ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 339 ஆரம்பிக்கிறது. புத்தர் பெரியவர், ஜினர் பெரியவர், ஆனால் அவர்களும் எதிலும் நல்லது இருக்கிறது. நாம் பாட்டுக்கு சமரசமாக இருந்துவிட்டு போவோம். வைதிக மதத்தை நாம் ஏன் கண்டனம் செய்ய வேண்டும் என்று இருந்துவிடவில்லை இல்லையோ? அப்படியானால் அவர்கள் இதை கிரிட்டிசைஸ் செய்தது சரியில்லை என்று நமக்கு நன்றாக காரணம் தெரியும் போது நாமும் அவர்களுடைய கிரிட்டிசிசத்தை கிரிட்டிசைஸ் செய்து சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு நம்மாலான முயற்சி பண்ணுவது சரிதானே? சரியான ஆதி மத சித்தாந்தம் எதுவும் இல்லாமல் இருக்கிற வெளி தேசங்களில் அந்த தேசத்து ஜனங்களின் பக்குவஸ்திதி, கலாச்சாரம் முதலியவற்றுக்கு ஏற்றனவாக ஒருவித உள்நிறைவை கொடுக்க உபகாரம் செய்வதாக பௌத்தம், கிறிஸ்துவம், இஸ்லாம் முதலியன அங்கே இருக்கின்றன. அப்படியே இருக்கட்டும், அதை நாம் ஆட்சேபிக்க வேண்டாம். ஆனால் எல்லா நிலைகளில் உள்ளவர்களுக்கும் ஏற்றபடி வழிபோட்டு கொடுத்து உச்சியான நிறைவு வரையில் அழைத்து கொண்டு போகும் ஒரு மதம் நமக்கு இருக்கிற போது, இங்கே அந்த மதங்கள் இடம் பிடிக்க வரும்போதும் நாம் ஒன்றும் ஆட்சேபிக்க கூடாது என்றால் எப்படி? ஆச்சாரியால் கதை கேட்க உட்கார்ந்து இருக்கிறோம். அவரை பெரியவர் என்று லோகம் பூரா கொண்டாடுகிறது. அவர் சொன்னவற்றில் அபிப்பிராய பேதமுள்ளவர்கள் கூட அவர் மகா புத்திமான் என்றும் ஜனங்களுக்கு தாம் செய்ய வேண்டிய ஒரு மிஷன் இருக்கிறது என்ற டெடிகேஷனோடு ராப்பகல் பாடுபட்டு தியாகி என்றும் இன்னும் இப்படி பல திடுசகம் போற்றுகிறார்கள். அப்படிப்பட்டவர் முக்கியமாக பண்ணியது என்ன? அவர் காலத்தில் இங்கே இருந்த மற்ற மதங்களையெல்லாம் கண்டனம் பண்ணி வைதிகமான சனாதன தர்மத்தை மறுபடியும் ஜீவனோடு பிரகாசிக்க செய்தது தானே. அதற்காகத்தானே அந்த அவதாரம் ஏற்பட்டதே. அப்படி இருக்கும்போது எந்த மதத்தையும் எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் ஆச்சாரியாலை பற்றி உபன்யாசம் செய்வதென்றால் எப்படி? சரியான காரணம் காட்டி கிரிட்டிசைஸ் செய்கிறதில் தப்பே இல்லை. விதண்டாவாதமாக பண்ணினால்தான் தப்பு. நியாயமான காரணங்கள், பாயிண்ட்டுகள் தோன்றும் போது நாமும் மற்றவர்களை கிரிட்டிசைஸ் செய்ய வேண்டியதுதான். அதே மாதிரி அவர்களும் நம்மை செய்ய வேண்டியதுதான். கண்டனம் செய்வதில் தப்பு இரண்டு விதத்தில் தான் இருக்கிறது. ஒன்று சரியாக காரணம் காட்டாமல் விதண்டை பண்ணுவது, இன்னொன்று நம் மனசில் துவேஷத்தோடு கிரிட்டிசைஸ் பண்ண போவது. மாற்று அபிப்பிராயம் உள்ளவர்களிடம் துவேஷம் என்பதே இல்லாமல் பிரேமையோடு அபிப்பிராயங்களை மட்டும் கிரிட்டிசைஸ் செய்ய வேண்டும். அவர்கள் புத்திக்கு அப்படி தோன்றுகிறது, நமக்கு தோன்றுவதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வோம், அவர்களுக்கு தோன்றுவதையும் கேட்டுக்கொள்வோம், இரண்டு பேரும் இரண்டையும் அலசி ஆலோசித்து பார்ப்போம் என்ற மனோபாவத்தோடு நடக்க வேண்டும். இந்த பிரேமையில்தான் சமரசம் இருக்க வேண்டுமே தவிர கொள்கையில் இல்லை. கொள்கையில் அப்படி சமரசம் என்று சும்மா இருந்தால் மற்றவர்கள் நம் தலையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு நம்மை ஏமாந்த சோனகிரிகளாக்குவதில் தான் முடியும். மனசில் அன்போடு நமக்கு சத்தியமாக தெரியும் கொள்கைகளுக்காக போராட வேண்டும் என்பதே முறை. சகல சித்தாந்தங்களும் உள்ளடக்கியதாக உள்ள வேத தர்மத்தை ஆட்சேபித்து அல்லது அதில் ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுவே பூர்ண தர்மம் என்று சாதித்து அறிவும் ஒழுக்கமும் வாய்ந்த சிலரும் கலியிலே சித்தாந்தங்களை பரப்பினார்கள் என்பதை நம்முடைய சாஸ்திர புராணங்களில் கலிபுருஷன் பண்ணின கிருத்திரிதமாகத்தான் சொல்லியிருக்கிறது. இது நல்லதுக்கில்லாததே நல்லதாக வேஷம் போட்டு கொண்டு வந்து ஜனங்களை மயக்கி அவர்கள் வேத விருத்தமான, அதாவது வேதத்துக்கு முரணான அம்சங்களையும் அனுஷ்டானங்களையும் கொள்கைகளையும் வாழ்முறைகளையும் பின்பற்ற பண்ணியதுதான் என்று சொல்லியிருக்கிறது. புத்தர், ஜினர் போன்றவர்களை ஜனங்கள் நல்ல வழிக்கு போகப்படாது என்று தடுப்பதற்காகவே மனசறிந்து மாற்று வழி போட்டு கொடுத்தவர்கள் என்று சொல்வது கஷ்டமாயிருந்தால் அப்படி சொல்ல வேண்டாம். அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களை போன்ற நிலைக்கு போனவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் சொன்னவற்றை நல்லதற்கில்லாதவை என்று சொல்ல வேண்டியதில்லை. ஒரே அகிம்சை, அன்பு, ஒழுக்கம் என்று இருந்து கொண்டு அவர்களைப் போல சரீரம் போனாலும் போகட்டும், லட்சிய சித்தி அடையாமல் எழுந்திருப்பதில்லை என்று புலனை அடக்கி அப்படியே ஒரு தபசில் உட்கார்ந்து விடக்கூடியவர்களுக்கு வேதமும் வைதிகானுஷ்டானங்களும் நிஜமாகவே தேவையில்லைதான். இப்படி அந்த வேதமே சொல்லியிருக்கிறது. ஞானியாக போனவனுக்கு அப்பா அப்பா இல்லை, அம்மா அம்மா இல்லை, லோகம் லோகம் இல்லை, தேவர்கள் தேவர் இல்லை, வேதமும் வேதம் இல்லை என்று இப்படி ஒரு ஸ்ருதி சிரசாக இருக்கப்பட்ட ஒரு உபநிஷத்திலேயே இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட உபனிஷத்துக்களிலேயே தத்துவமசி என்கிற தலை சிறந்த ஞான லட்சியத்தை சொல்லுகிற சாந்தோக்கியத்தில் முடிக்கிற இடத்தில்
எவன் இம்மைக்கு திரும்பி வராத ஸ்தானத்தை அடைகிறான் என்று சொல்லும்போது அவன் விதிப்படி வேத அத்தியன அனுஷ்டானங்களை செய்து குடும்ப வாழ்க்கை நடத்தி இந்திரியங்களை சலனமில்லாமல் நிலைநிறுத்தி வேத கர்மாக்களில் வருவதை தவிர மற்ற எல்லா இடத்திலும் அகிம்சையை கடைபிடித்துத்தான் அந்த உத்தமஸ்தானத்தை அடைய தகுதி பெறுகிறான் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது ஒரு புத்தருக்கோ ஜினருக்கோ மற்ற ஞானிகளுக்கோ ஏற்பட்ட தர்மங்களை சகலருக்கும் நம் மதம் வைத்து விடவில்லை. அப்படி ஒரு முடிவிலே ஞானியாய் போவதற்காகவே அவனுக்கு அடியில் இருந்து வெவ்வேறு தர்மங்களை ஸ்டேஜாக மாற்றி கொடுத்து கொண்டு போவதில்தான் நம் தர்மத்தின் பெருமையே இருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.